நம்முடைய செய்தியாளர் மனோஜ் தற்பொழுது நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. அவரிடம் தகவல்களை கேட்கலாம். மனோஜ், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது? நீங்கள் மருத்துவமனையிலிருந்து மருத்துவரோடு இணைஞ்சிருக்கீங்க. என்னென்ன பிரச்சனைகள் இந்த உணவு கலப்படத்தின் வாயிலாக ஒரு மனிதருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது? இதை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். பொதுவாகவே பலரும் இந்த வெளியில் சாப்பிட்ற இந்த கலப்படம் பண்ணின உணவுப் பொருட்களால் மனிதர்களுடைய உள் உறுப்புகளும் வெளிப்புற காரணிகளும் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகுது. ஸோ இந்த உள்ளுறுப்புகளில் என்னென்ன விதமான பாதிப்புகள் இருக்குது, நம்மளுடைய அந்த ஹார்மோனில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வருது, நேர்மறையாக நம்ம என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் நமக்கு உள்ளாக்கப்படுகிறோம், மறைமுகமாக நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வருது, இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக குடல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரவீந்திரன் குமரேசன் நம்மளுடைய இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கலப்படம் பண்ணின உணவுப் பொருட்களால் ஜீரண மண்டலம் தான் அதிக அளவு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ வெளியில் அதிகமாக கடைகளில் கலப்படம் பண்ண உணவை சாப்பிட்றதால ஜென்ரிக்கான நோய்கள்லாம் என்னென்ன நமக்கு தாக்குது, அஜீரண கோளாறு மாதிரியான ஜென்ரிக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க. நம்ம அதிகபட்சமாக ஜீரண மண்டல கோளாறுகள் பாதிப்பை ஈஸியாக உணர முடியும். ஏன்னா உடனே வந்துடும் அந்த எஃபெக்ட். மற்ற உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகுது. அது நாளடைவில் அஃபெக்ட் ஆகும். வெயிட் போடுறது, சுகர் வர்றது, பிபி வர்றது, அதெல்லாம் டைம் ஆகும். இந்த ஜீரண மண்டல கோளாறுக்கும் இன்றைக்கி சாப்பிட்டோன்னா இன்றைக்கோ நாளைக்கோ இமீடியட்லி வில் ஹேவ் த எஃபெக்ட். இதில் மெயின் பிரச்சனை என்னென்னா, இந்த கலப்படத்தில் யூஸ்வலாக சப்ஸ்டியூட் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா இந்த ஸ்பைசஸ், சரிங்களா? இந்த மசாலான்றது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். பிறகு அடுத்தது ஆயில், அடுத்தது டேஸ்ட்டை உண்டாக்குறக்கூடிய அடிட்டிவ்ஸ். இந்த மூணுமே ஃபார் அ நார்மல் பர்சன் வித் கிரானிக் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். நிறைய ரொட்டீன் ப்ராக்டிஸில் நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு அஜீரணமாக இருக்குது, எனக்கு சாப்பிட்ட உடனே வயிறு உப்பிசம் ஆயிடுது, இல்லாட்டி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே எனக்கு வயிறு கலக்கிற ஒரு சென்சேஷன் இருக்குது, உடனே நான் டாய்லெட் போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட்லி இஸ் ரிலேட்டட் டு அவுட் சைட் ஃபுட். அவுட் சைட் ஃபுட்லேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா இந்த அடிட்டிவ்ஸால் வர்ற பிரச்சனைகள். இப்போ இதே நபர் வீட்டில் சாப்பிட்டாங்கன்னாலோ இல்லாட்டி வீட்டிலையே மசாலா போட்டுமே சாப்பிடலாம், மீனிங் ஹெல்த்தியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற மசாலா சாப்பிட்டா கூட இந்த பிரச்சனைகள் மிக குறைவாக இருக்கும். நார்மல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அட்வைஸஸ் முடிஞ்ச வரைக்கும் அவுட் சைட் ஃபுட்டை தவிர்த்துருங்க. பட் இன் ரியல் லைஃப் பண்ண முடியாதுன்றது நல்லா தெரியுது. எஸ்பெஷலி வெளியூர்லேருந்து மெட்ராஸ்க்கு வாழ்கிற சில இளைஞர்கள், பேச்சுலர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வழியே இல்லை, தனியாக உட்காந்து சமைக்கிறதுன்றது 3 வேளைக்குன்றது பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி நபர்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அப்படி சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் எந்த இடத்துல ஓரளவுக்கு ஹெல்த்தியாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஹைஜீனிக்காக பண்ணுறாங்கன்றதை பார்த்து அந்த இடத்துல சாப்பிட்டா இஸ் பெட்டர். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னதை பொறுத்த வரைக்கும் அதீத அளவு மசாலா பொருட்கள் நம்மளுடைய உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா அது அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த க்ரானிக் லெவல் ஆஃப் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அல்சர் வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ அதிக அளவு நம்ம உப்பு அதிகமாக எடுத்துக்கிட்டாலோ அல்லது இந்த மசாலா காரம் அதிக அளவு எடுத்துக்கிட்டாலோ அந்த அல்சருக்கான பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ இதை எப்படி டாக்டர் தவிர்க்க முடியுமா? ரைட். அல்சர், ஓகே. அல்சர்ன்றது டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் ஆஃப் அல்சர். அந்த காலத்தில் நிறைய பேர் கேட்டிருப்போம். டியோடனல் அல்சர் இருந்துச்சு, பெப்டிக் அல்சர் இருந்துச்சு, பர்ஃபரேஷன் ஆகிடுச்சு, ப்ளீடிங், அதாவது வெடிச்சிடுச்சு, அல்சர் பொத்துட்டு ப்ளீடிங் ஆச்சு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா இப்போ குறைஞ்சிட்டு. இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி ஃபியூ. நம்ம ஒரு 100 எண்டோஸ்கோப் பண்ணோன்னா ஒரு 2-3 பேருக்கு தான் அல்சரே இப்போலாம் இருக்கும். அல்சர்ன்றதை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம். எப்படி கேஸ்ட்ரிக்னு ஒரு வார்த்தையை நிறைய விஷயத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அல்சர்ன்ற வார்த்தையை நிறைய விஷயத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணுவோம். ட்ரூ அல்சர்ஸ் ஆர் டெஃபினெட்லி வெரி லெஸ். ஏன்னா இப்போ வெரி குட் மெடிசன்ஸ் ஆர் அவைலபிள் டு ப்ரிவெண்ட் அல்சர்ஸ். ஸோ அல்சர் இஸ் நெவர் அன் இஷ்யூ. இஷ்யூ இஸ் எக்ஸ்போஷர். இப்போ ஈவன் ஃபார் அ நார்மல் பேஷண்ட், அதாவது நான் எந்த விதமான அவுட் சைட் ஃபுட் ஜாஸ்தியாக சாப்பிடாத பேஷண்ட்டுக்குமே கூட ஒரு வயசுக்கு பிறகு மசாலா பொருட்கள், ரொம்ப ஸ்ட்ராங் மசாலா பொருட்கள் ஒத்துக்காமல் போகும். சில்லி பவுடர் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 30s 40s மெதுவாக, சின்ன வயசில் நல்லா சாப்பிடுவேன் டாக்டர், வெளியில் சாப்பிடுவேன்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு ஏஜுக்கு பிறகு தேர் சீம்ஸ் டு பி சம் எஃபெக்ட் வேர் பை த பாடி பிகம்ஸ் இன்டாலரண்ட். அதை சகிச்சிக்க முடியாத ஒரு தன்மை வரும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை. அவங்களுக்குமே எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தோம்னா அல்சர் பர்சே இருக்காது. அல்சர் இஸ் அ வேர்ட் வி யூஸ் டு டிஸ்கிரைப் அ லாட் ஆஃப் சிம்டம்ஸ். எனக்கு ஒருத்தர் அதை ஏப்பத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் நெஞ்செரிச்சலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் வயிறு உபிசமாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அல்சர் பர்சே இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் கண்டிப்பாக டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அன்னீசினஸ் சாப்பிட்ட பிறகு ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் ரொம்ப குறைஞ்சிரும். அந்த மாதிரி விஷயங்களை குரூப் பண்ணி டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம். டிஸ்பெப்சியா இஸ் வெரி காமன்.
டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து உள்ளுறுப்புகளில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், வயிற்றுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த கலப்பட உணவு சாப்பிட்றதால, நம்மளுடைய வெளிப்புற காரணிகள்லாம் என்னென்னலாம் பாதிக்கப்படுது? பொதுவாக இந்த அதிகமாக வெளியில் கலப்படம் பண்ண உணவுகளை சாப்பிட்றதால ஒபேசிட்டி வரலாம், பிபி வந்து ஜாஸ்தி ஆகலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் என்னென்ன வரும் டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஈவன் கலப்படமே ஆகலைன்னா கூட ஜென்ரலாக வேர்ல்டு வைடு இப்போ என்ன ட்ரெண்டுன்னா, சீப்பாக இருக்கிற ஃபுட், அதாவது வெளியில் ஈஸியாக நம்ம போய் வாங்கி ரிலேட்டிவ்லி சீப்பாக இருக்கிற ஃபுட் எல்லாமே வந்து இது ரிச் இன் சுகர்ஸ், அதிக அளவாக சுகரும் உப்பு ஆயில், இந்த மூணுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயங்கள்னால் எல்லாரும் பிடிச்சி வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு போய் ஒரு பேக்கெட் சிப்ஸ் வாங்குறேன், இல்லாட்டி ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குறேன், இல்லாட்டி ஒரு முருகல் தோசை சாப்பிட்றேன், எல்லாமே வந்து சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா சால்ட், சுகர், ஸ்வீட்ஸ் வாங்குறேன். ஏதோ ஒரு ஸ்வீட் கடைக்கு போய் சால்ட் கொக்கோ கோலா குடிக்கிறேன், ஆர் ஒரு கரஸ்பாண்டிங் சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிறேன், எல்லாமே வந்து ரிச் இன் சுகர்ஸ், சால்ட் அண்ட் எண்ணெய், ஆயில். இந்த மூணுமே வந்து நம்ம உடம்புக்கு அதிகபட்சத்தில் எடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லதே கிடையாது. இந்த மூணும் வில் கான்ட்ரிபியூட் டு டிசீசஸ். மெயின்லி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்னா வெயிட் போடுறது. வெயிட் நம்ம ஊரில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம். அதாவது அதுக்கு வந்து அந்த சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டாகவே கிடையாது. பணக்காரங்கள் வெயிட் போடுவாங்க, ஏழை மக்கள் வெயிட் போட மாட்டாங்க. அந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஸ்லோலி இட்ஸ் பிளரிங் அப். வெயிட் இன்ஃபேக்ட் இப்போது மேலை நாடுகளில் பார்த்தோன்னா லோவர் சோஷியோ எக்கனாமிக் கிளாஸில் இருக்கிறவங்க தான் அதிகமாக வெயிட் போடுவாங்க பணக்காரங்களை விட. ஏன்னா வந்து அவங்க ஆக்சஸ் டு தீஸ் ரிஃபைன்ட் ஃபுட்ஸ், ஹை சால்ட், ஹை சுகர், ஹை ஆயில் ஃபுட்ஸ் இஸ் மோர் பிகாஸ் இட் இஸ் சீப்பர். ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து அதிகமாக இந்த சீப் ஃபாஸ்ட் ஃபுட் வித் இன்வெர்டட் கமாஸ், அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து நான் மேலை நாடு ஃபுட்ஸை மட்டும் சொல்லலை, நம்ம ஊர் விஷயங்கள்னு தான் சொல்கிறேன். ஒரு தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், ஒரு வடையாக இருக்கட்டும், ஒரு நூடுல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் தான். ஸோ அந்த மாதிரி சாப்பிட 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 வெயிட் போடுற தன்மை கூடும். சீப்பான ஃபுட்டு சாப்பிட்றதால அந்த ஒபிசிட்டின்றது இஸ் எ வெரி காமன் ப்ராப்ளம். சிம்பிளாக சொல்லணும்னா ஓவர் வெயிட். நம்ம ஊரில் ஒரு 40 to 50% ஆஃப் த பாப்புலேஷன் வில் பி ஓவர் வெயிட். அடல்ட் பாப்புலேஷன் சிட்டிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவர் வெயிட்டோட சிம்பிள் டெஃபினேஷன் வந்து நல்ல ஒரு பெரிய தொந்தி வச்சுருந்ததுனாலே வி ஆர் 100% ஓவர் வெயிட். இந்த மாதிரி ஓவர் வெயிட் ஆன மக்கள் வந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இதனால் நாளடைவில் வந்து ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற விஷயங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க தள்ளப்படுவாங்க. சரிங்களா? அண்ட் ஆஸ் அந்த சப்கான்டினென்ட், இந்தியன் சப்கான்டினென்ட், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருக்கிற மக்கள், அதாவது நம்ம இன மக்கள் ஜெனட்டிக்காகவே ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ப்ரீடிஸ்போஸ்ட். சிண்ட்ரம் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வரும். நான் 70 கிலோ இருக்கிறேன், ஒரு காக்கேஷன், அதாவது ஒரு வெள்ளைக்கார மனுஷன் அதே 70 கிலோ இருக்காருன்னு வச்சுக்குவோமே. என்னுடைய 70 கிலோவில் வந்து அதிக பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட் இருக்கும். அவர் 70 கிலோவோட அவருக்கு அதிகபட்சமாக மசில் இருக்கும். நம்ம இயற்கையிலே நம்ம டெண்டன்சியே வந்து ஃபேட்டை சேகரிக்கிற டெண்டன்சி, ப்ளஸ் அதுவும் மெயினாக வயிற்று பகுதியில் இருக்கும், சென்ட்ரல் ஒபிசிட்டி. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக வி ஆர் ப்ரீடிஸ்போஸ். யங்ஸ்டர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சின்ன வயசுலேயே 20-30s வந்து ரொம்ப இதுலேயே ரிப்பீட்டட் எக்ஸ்போஸ் ஆகி சின்ன வயசுலேயே பிபி, சுகர் நம்ம கேள்விப்படுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்ம இமீடியட் ஃபேமிலி சர்க்கிளில். தட் இஸ் என்டையர்லி பிகாஸ் ஆஃப் இராட்டிக் ஈட்டிங். தட் ஹேஸ் டு பி அவாய்டட். கண்டிப்பாக என்னென்ன பிரச்சனைகள் இந்த கலப்பட உணவை சாப்பிட்றதால நமக்கு உள்ளுறுப்புகளையும் புறத்துலையும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த உணவுகளை கலப்படம் இருக்கிறது, கலப்படம் இல்லாதது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தற்போதைக்கு அவருடைய பதில்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க தேவேந்திரன். அதாவது உள்ளுறுப்புகள் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதே மாதிரி நம்மளுடைய உடல்ல வெளிப்படையாக என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு பாதிப்புகளாக வெளிப்படையாகவே தெரியும் அப்படிங்கிறதையும் டாக்டர் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு தேவேந்திரன்.